இன்ஸ்டாகிராமில் ஒரு பெரிய நெட்வொர்க்கே வந்து வேலை செய்யுது. எப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர் வந்து சிஎம் சேரில் உட்கார வைக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுறாங்க. அது 100% வாய்ப்பு இல்லை, அது வைக்க. ஆனால் யார் வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. ஸோ அதுவும் கரெக்டு. சில பேரோட கருத்துக்கள் இருக்கும். விஜய் வரலாம், விஜய் வந்தால் உங்களுக்கு துணை முதலமைச்சர் அப்படின்னு அவங்கெல்லாம் வந்து சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. நான் ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு டிவிகே தொண்டனா விக்கிரவாண்டியிலேருந்து இப்போ வரைக்கும் டிவிகேல இருக்கிற விஜய் அண்ணனோட தீவிர தொண்டனா, விஜய் அண்ணனுக்காக மட்டுமே பேசுகிற ஒரு தொண்டனாக சொல்கிறேன். உங்கள் எதிர்கட்சி தலைவர் சிஎம் சேரில் உட்கார வைக்க எங்கள் தலைவர் வந்து கட்சி ஆரம்பிக்கலை. நாங்கள் வந்து எங்கள் தலைவர் வந்து 100% சொல்லிட்டார். 2026 விக்கிரவாண்டியில் அவர் சொன்ன வார்த்தை, 2026 என்னோட தலைமையில் தான் கூட்டணி அமையும். என்னுடைய தலைமையை ஏற்று யார் வந்தாலும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி அறிவித்தார். மதுரையில், விக்கிரவாண்டியில் அறிவித்தது எனக்கு இந்தந்த கட்சியெல்லாம் வந்து எதிரிங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக அறிவித்தார். மதுரையில் அறிவிச்சுட்டு இந்த மாதிரி என்னுடைய கூட்டணி ஆட்சி கொடுப்பேன், என்னுடைய தலைமையை ஏற்று வரவங்க வரலான்னு சொல்லி அழைப்பு விடுத்தார். சரி, ஓகே, இவ்வளோ தெளிவாக ஒரு தலைவர் வந்து சொல்லிட்டாரு. அதையும் தாண்டி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் வந்து உலா விடுறீங்க? இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? கரூர் சம்பவத்தால் விஜய் வந்து தவுண்டு போயிட்டார். அவருக்கு வந்து மத்திய அரசு பாதுகாப்பு வேணும், மத்திய அரசு சொல்லி தான் இன்றைக்கி மதியழகன் வந்து நீதிமன்ற காவலில் வந்து வெளியே வந்தார்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இன்றைக்கி மத்திய அரசு சொல்லி தான் அவர் நீதிமன்ற காவலில் அவங்க வைக்கல. அவங்க ஒரு கேஸ் இப்போ இது பண்ணி இவங்க மேலே தான் தப்பு இருக்குமோன்னு சொல்லி டிவிகேலேருந்து கைது பண்ணி மதியழகனை 15 நாள் ரிமாண்டு பண்ணிட்டாங்க. சிபிஐ விசாரணை வரத்துக்கு முன்னாடியே மதியழகனை வந்து கைது பண்ணி 15 நாள் நீதிமன்ற காவலில் வச்சுட்டாங்க. அவர் இன்றைக்கி 15 நாள் காவலில் முடிஞ்சு. இதில் எங்கே மத்திய அரசுக்கு தொடர்பு இருக்க போகுது? சில பேர் அப்படியும் பேசுகிறீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், விஜய் அண்ணா தயவு செஞ்சு நீங்கள் 26 நீங்கள் சொன்ன மாதிரி தனியாகவே நில்லுங்க. உங்கள் கூட கூட்டணி வர கட்சிகளை வச்சு நீங்கள் தனியாக நில்லுங்க. யாருக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்கள் கேப்டன் ஒரு தப்பு பண்ணார், அது எல்லாருக்கும் தெரியும். 2011 ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சது. அதுக்கப்புறம் அவரை வந்து என்னென்ன மாதிரி ப்ரோட்டோக்கால் பண்ணி, அவர் வந்து என்னென்ன மாதிரி ட்ரிகர் பண்ணி, அவர் எந்தெந்த மாதிரிலாம் ஆனாருங்கிறத நாடு அறியும். அதனால் விஜயண்ணா தயவு செஞ்சு அந்த வேலையை மட்டும் பண்ணி